வணக்கம். ராதாகிருஷ்ணா ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் வாயிலாக உங்களை ரொம்ப நாள் கழித்து மீண்டும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறேன். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவை பார்த்து பயனடைஞ்சிருக்கீங்க. நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஃபீட்பேக்கு தான் இந்த கிளாஸோட மையப்பகுதியாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் 12 ராசிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா 9 கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 9 கிரகங்களும் இந்த 12 ராசியும் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னா வேற எதையுமே நம்ம ஜோதிட ரீதியாக சொல்ல முடியாது. ஸோ அந்த 27 நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வகுப்பில் விளாவரியாக பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் வாங்க. இந்த பலகையில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள்னு போட்டிருக்கேன். ஓகே, அதே மாதிரி வலது கை பக்கம் ஒரு ஓரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா கிரகம்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா மொத்தம் 27 நட்சத்திரம். இப்படி கூட்டினீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 கூட்டல் பெருக்கல் 3 27 நட்சத்திரம் இங்கே வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசேஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இது ஃபஸ்ட்டு சைக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா 9 கிரகங்களுக்கு ஒரு நட்சத்திரம் அவங்கவுங்க பேரில் இருக்கிறத இப்போ முதல் காலத்தில் பார்த்தோம். ரெண்டாவது காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நீல நிறத்தில் மகம், பூரம், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை. இது ரெண்டாவது காலத்தில் பார்க்குறோம். இது அதே மாதிரி தான் 9 கிரகங்களுடைய இரண்டாவது செட்டான நட்சத்திரங்கள். மூன்றாவது கூட்டமான நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 9 வரும். அது மூலத்தில் தொடங்கும். மூலம், பூரம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 9 கிரகங்களும் அதே மாதிரி தான். கிரகங்களோட இந்த 9 நட்சத்திரங்களும் கிரகங்களோட கூட்டத்துக்கு தலா ஒரு நட்சத்திரம் வீதியாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ வலதுகை பக்கம் வந்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம் இதுக்கு கிரகம் கேதும்னு போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த 27 நட்சத்திரத்தையும் நம்ம தனியாக அங்கீகரிக்கிறது இல்லை. இந்த 27 நட்சத்திரத்தையும் ஒரு கிரகத்தோட நம்ம அங்கீகரிக்கிறோம். அதாவது 9 கிரகத்துக்கு ஒரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் மேனிக்கு அந்த கிரகங்கள் நட்சத்திரத்துக்கு பொறுப்பாளி ஆகிறாங்க. இப்போ கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு கேது அதிபதி ஆகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் சுக்கிரன் அதிபதி ஆகிறாரு. உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த அட்டவணையை நம்ம ஒழுங்காக படித்து பார்த்தோம்னா ஒரு கிரகத்துக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள் அவங்களுடைய நட்சத்திரங்களாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு துல்லியமாக நீங்களே இந்த அட்டவணையை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீ சொல்லு பாப்பா, இப்போ குருவோட நட்சத்திரங்கள் என்னென்ன? குருவோட நட்சத்திரங்கள் என்னென்ன சொல்லு பாப்பா. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம். சரியா? அப்போ இப்போ யாராவது ஒருத்தங்க உன்னை பார்த்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, சனிக்கு நட்சத்திரங்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவ நீ? எத்தனை நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம்? 3 நட்சத்திரம். சரி, இந்த அட்டவணையை பார்த்து படி. சனியோட நட்சத்திரங்கள் என்னென்னு படி பார்க்கலாம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. ஓகே. ஸோ ஒரு 10 வயசு பாப்பா புரிஞ்சுக்கிச்சு இந்த வகுப்பை பார்த்து நட்சத்திரங்கள் என்ன, அந்த ஒரு நட்சத்திரத்தோட கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு 10 வயசு பாப்பா நம்ம வகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிச்சு. அது மாதிரி உங்களை மாதிரி எத்தனையோ கோடி மக்கள் இதை யூடியூப் வாயிலாக பார்க்குறீங்க. இந்த வகுப்பு மூலியமாக கிரகங்களுக்கும் அதோடைய சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க என்று நான் ஸ்திரமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.